அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பாகிஸ்தான் மோதலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 5 ஜெட் விமானங்கள். வெளிநாடொன்றில் கை கால்கள் குடல்கள் அழுகிய நிலையில் இலங்கை கடத்தொழிலாளர்கள். ஸ்பெயினில் காட்டுத்தீ. மியான்மரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து, 3 உயிரிழப்பு. பாலஸ்தீனத்துக்கு எதிரான தடையை எதிர்த்து இங்கிலாந்து முழுவதும் போராட்டம். இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல். ஈரான் மீதான எந்த ஒரு எதிர்கால தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி தரப்படும், ஈரான் எச்சரிக்கை. இஸ்ரேலில் இலங்கையர்கள் பயணித்த பேருந்தில் தீ விபத்து. தொடர்பட விரிவான செய்திகள். இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த இஸ்லாமிய ஆயுத குழுக்களின் தாக்குதலுக்கு பிறகு தொடங்கிய இந்திய பாகிஸ்தான் சண்டையின் போது 5 ஜெட் விமானங்கள் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் சில குடியரசுக் கட்சி அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இரவு விருந்தின் போது தனது கருத்துக்களை தெரிவித்த ட்ரம்ப் எந்த பக்கத்தின் ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை குறிப்பிடவில்லை. உண்மையில் விமானங்கள் வானிலிருந்து சுடப்பட்டன, 4 அல்லது 5, ஆனால் உண்மையில் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று நான் நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் இந்திய பாகிஸ்தான் சண்டைகள் பற்றி பேசும்போது சில விவரங்களை வழங்காமல் கூறினார். பாகிஸ்தான் 5 இந்திய விமானங்களை வான்வழி போரில் சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. இந்தியாவின் உயர் பதவியில் உள்ள ஜெனரல் மே மாத இறுதியில் முதல் நாள் போர்களில் வான்வழி இழப்புகளை சந்தித்த பிறகு இந்திய தந்திரோபாயங்களை மாற்றியதாகவும் 3 நாட்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் சில விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்தியாவும் கூறியதும், எனினும் தமது விமானங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்று இஸ்லாமாபாத் மறுத்துள்ளது. ஆனால் அதன் விமான தளங்கள் தாக்கப்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளது. மடகஸ்கார் சிறையில் இலங்கை கடத்தொழிலாளர்கள் 8 பேர் உணவு நீர் வழங்கப்படாமல் நோய்க்குள்ளாகி மிக மோசமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாகவும் ஏனையவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டால் சிலரின் கை கால்கள் மட்டுமல்ல குடல்களும் அழுகி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. வெண்ணப்பூவைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் குழு ஒன்று சர்வதேச கடல் பகுதியில் கடத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மடகஸ்கார் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு 50 நாட்களாக உணவு அல்லது மருத்துவ சிகிச்சை இல்லாமல் அவதிப்படுவதாக இலங்கை சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர். வெண்ணப்புவ துறைமுகத்தில் இருந்து ஏப்ரல் 5, 2025 CHW 889 என்ற WP குமார் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட ருத் பாபா VI படகில் புறப்பட்ட தங்கள் குழு ஜூன் 2 மடகஸ்கார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8 பேர் கொண்ட தங்கள் மீன்பிடி குழுவை மடகஸ்கார் அரசு தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் நகர் முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாட்ரிட் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹெலிகாப்டர்கள் மூலம் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காட்டுத்தீயால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் சனிக்கிழமை அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 3.7 அலகுகளாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் என்ற எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் பாதிப்பு குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேபோல முன்னதாக வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியளவில் பூமிக்கு அடியில் 110 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவாகி இருந்தது.
இதுபோன்று கடந்த 17ஆம் தேதி பூமிக்கு அடியில் 80 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மியான்மரில் அடுத்தடுத்த பல நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிஸ்கைலூஷ் மைய அகாடமி பயிற்சி நிலையத்திலேயே குறித்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது அமெரிக்காவை உலுக்கிய ஒரு வெடி விபத்தாக பார்க்கப்படுகின்றது. இதில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாண்டி 3 பேர் உயிரிழந்த நிலையில் வெடி விபத்திற்கான காரணம் தெரியவில்லை எனவும் விசாரணை நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன நடவடிக்கை மீதான தடையை திரும்ப பெற கோரி இங்கிலாந்து முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட குழுவிற்கு ஆதரவளிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஏற்கனவே டஜன் கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ள நமது பிரிவினரை பாதுகாப்போம் என்ற அமைப்பின் ஒரு பகுதியாக இன்று மான்செஸ்டர், எடின்பர்க், பிரிஸ்டல், ட்ரூடோ மற்றும் லண்டனில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். கடந்த 2 வார இறுதிகளில் பாராளுமன்ற சதுக்கத்தில் நடந்த இது போன்ற ஆர்ப்பாட்டங்களில் 70 பேர் கைது செய்யப்பட்டதாக மெட் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இங்கிலாந்து முழுவதும் இதுவரை மொத்தம் 120 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாலஸ்தீன நடவடிக்கையின் இணை நிறுவனர் கியூடா அம்மேரி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் அந்த குழுவை தடை செய்யும் உள்துறை செயலாளரின் முடிவை எதிர்த்து போராடுவதற்கு அமைதி கோரும் மனு திங்களன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் கடந்த புதன்கிழமை திடீரென இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ட்ரூஸ் பகுதியில் கடுமையான பாதிப்பும் ஏற்பட்டது. இதற்கு சிரிய அதிபர் இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தெற்கு பகுதியில் குவிக்கப்பட்ட படைகள் மீதும் தாக்குதல் நடந்தது. சிரியாவில் சிறுபான்மையினராக உள்ள ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல் என இஸ்ரேல் தெரிவித்ததுடன் சிரியாவின் தெற்கு பகுதியில் இருந்து அரசின் படைகள் வாபஸ் பெற வேண்டும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த தகவலை துருக்கி காண அமெரிக்க தூதர் டாம்பாக் உறுதி செய்துள்ளார். இதற்கு துருக்கி, ஜோர்டான் மற்றும் அண்டை நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன்படி ஸ்வைடா மாகாணத்தில் சிரியாவின் குறிப்பிட்ட அளவிலான படையினர் செல்வதற்கு அனுமதியும் அளிக்கப்படுகின்றது. ஈரானிய ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி எந்தவொரு புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பும் இன்னும் பேரழிவு தரும் பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் ஆயுத படைகளின் தலைமை தளபதி அந்நாட்டின் வான் பாதுகாப்பு தலைமையகத்துக்கு விஜயம் செய்தபோது இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் வான்வழியை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கும் வான் பாதுகாப்பு எந்தளவிலான அச்சுறுத்தலையும் தாங்கும் திறனை நிரூபித்துள்ளது. மேலும் ஈரானிய நாட்டின் எதிரிகள் தங்கள் தவறுக்காக வருத்தப்பட வைக்கும் என்று மௌசவி கூறினார். இவ்வளவு பெரிய அளவிலும் எண்ணிக்கையிலும் எதிரி விமானங்களை வீழ்த்துவது ஈரானிய வான் பாதுகாப்பு படைகளின் திறன், மன உறுதி மற்றும் துணிச்சலை நிரூபிக்கிறது என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். கடவுளின் உதவியுடன் எதிரி மீண்டும் ஒரு ஊடுருவலை முயற்சித்தால் அது முன்பை விட இன்னும் கடுமையான அடியை சந்திக்கும் என்றும், மேலும் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்றும் அவர் வலியுறுத்தி பேசியுள்ளார். இஸ்ரேலில் இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் விவசாய துறையில் பணிபுரியும் 20 இலங்கையர்கள் ஏற்றிச் சென்ற நிறுவனம் ஒன்றின் போக்குவரத்து பேருந்து ஒன்றை இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் பேருந்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அதில் பயணித்தவர்கள் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அசம்பாவிதங்கள் எவையும் பதிவு செய்யப்படாத நிலையில் ஜன்னலில் இருந்து குதிக்கும் போது விழுந்த முழங்காலில் காயமடைந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் பேருந்து தீப்பிடித்து சில நிமிடங்களில் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இஸ்ரேல் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை எழுந்துள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.